அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க ஸ்கூல்லயும் சீக்கிரமா போறவங்களுக்கு பிரைஸ் குடுப்பாங்களா? இல்லையா? பரவால்ல விடுங்க. ஜும்மா அன்னைக்கு நமக்காக அல்லாஹ் தஆலா 5 பிரைஸ் குடுக்க போறான். யாருக்கு குடுக்க போறான்? அதை யாரெல்லாம் வாங்கலாம்? அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கடைசி வரைக்கும் பாருங்க. ஜும்மா நாட்கள்லேயே மிகச்சிறந்த நாள் அப்படின்னு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜும்மா அன்னைக்கு காலையில் எழுந்து சுபுஹு தொழுது மிஸ்வாக் செஞ்சு நல்லா குளிச்சு நகங்களை வெட்டி சுத்தம் செஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற ஆடைகள்லேயே நல்ல ஆடைகளை தேர்ந்தெடுத்து வாசனை திரவியங்களை பூசி சூரா கஹஃப் ஓதி மஸ்ஜிதுக்கு போகிறது சுன்னத் இல்லையா? அப்படி நம்ம மஸ்ஜிதுக்கு போகும்போது அங்கே நம்மளை வரவேற்க யார் காத்துட்ருப்பாங்க தெரியுமா? மாணவர்களே காத்துட்ருப்பாங்களாம் பிள்ளைங்களா. மாணவர்கள் சும்மா காத்துட்ருக்க மாட்டாங்களாம். அவங்க ஒரு பெரிய நோட் வச்சுருப்பாங்களாம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஸ்கூல்லலாம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு அட்டெண்டன்ஸ் நோட் வச்சுருப்பாங்களாம். ஏன் மாணவர்கள் அட்டெண்டன்ஸ் வச்சுட்டாங்க நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் ஜும்மா அன்னைக்கு சீக்கிரமா மஸ்ஜிதுக்கு வராங்க அப்படின்ற கணக்கு தான் அவங்க அதில் எழுதுவாங்களாம். அதாவது ஜும்மா அன்னைக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சு நீங்க முதல் ஆளா மஸ்ஜிதுக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். மாணவர்கள் உங்க பேரை தான் முதல்ல வந்தவங்க அப்படின்னு எழுதிக்குவாங்க. உங்களுக்கு என்ன பரிசு அல்லாஹ் தஆலா தருவான் தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வின் பெயர்ல தானமா, அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்த நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தரான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பெரிய நன்மை இல்லை? யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மளால ஒட்டகத்தை வாங்கி தானமா கொடுக்க முடியுமா? இரண்டாவதா மஸ்ஜிதுக்கு போறோம் அப்படின்னா நாம ஒரு மாட்டை அல்லாஹ்வின் பெயரால தானம் கொடுத்த நன்மையை அல்லாஹ் தஆலா தரான். மூன்றாவதா போறவங்களுக்கு கொம்புள்ள ஒரு ஆட்டு தானம் செஞ்ச நன்மை கிடைக்குது. நான்காவதா போறவங்களுக்கு ஒரு கோழியை தானம் செஞ்ச நன்மையும், ஐந்தாவதா போறவங்களுக்கு ஒரு முட்டையை தானம் செஞ்ச நன்மையையும் அல்லாஹ் தஆலா தரா. இந்த மாதிரி வானவர்கள் முதல்ல வந்த 5 பேரையும் அப்புறம் வர்றவங்களுடைய பேரையும் அந்த ஸ்பெஷலான நோட்ல எழுதிக்குவாங்களாம். எப்போ வரைக்கும் எழுதுவாங்க தெரியுமா? இமாம் சாப் அவர்கள், அதாவது தொழுகையை முன்னெடுத்து நடத்தவங்க தானே இமாம்னு சொல்லுவோம். அந்த இமாம் அவர்கள் மிம்பர்ல ஏறி ஜும்மா அன்னைக்கு ஹுத்பா கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்கள் யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படின்னு அவங்களுடைய பேரை எழுதிக்குவாங்களாம். இமாம் அவர்கள் ஹுத்பா சொல்ல ஆரம்பிச்ச உடனே மலக்குமார்கள் அந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாம் மூடி வச்சுட்டு இமாம் அவர்களுடைய பேச்சை கேட்க வந்துடுவாங்களாம். இதனால நமக்கு என்ன தெரியுது? அதுக்கப்புறம் போறவங்கலாம் லேட் கமர்ஸ். அவங்களுடைய பேரு அந்த புக்கில் எழுதவே படாது. ஆனால் தொழுகிற நன்மை கிடைக்கும். பட் அந்த ஸ்பெஷல் புக்கில் நம்ம நேம் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு ஜும்மா அன்னைக்கு முதல் 5 பேரா போயிட்டு அந்த பரிசுகளை வாங்க முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இமாம் சாப் அவர்கள் ஹுத்பா தொடங்குறதுக்கு முன்னாடியாவது மஸ்ஜிதுக்குள்ள போக முயற்சி பண்ணணும். இது நான் சொல்லல பிள்ளைங்களா, நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸ்னு தான் சொல்லுவோம். இந்த ஹதீஸ் சஹி அல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜும்மா அன்னைக்கு நான் தான் ஸ்கூலுக்கு போயிடுவேன்னு நான் எப்படி சீக்கிரமா போகிறதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சீக்கிரமா மஸ்ஜிதுக்கு போயிட்டு அந்த 5 ப்ரைஸையும் வாங்க முயற்சி பண்ணணும். இந்த விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த நன்மையில நமக்கும் நன்மை கிடைக்கும். அதனால இந்த விஷயத்த நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.